அழகர் நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஓல்டு பம்ப்கின் மாஸ்டர்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு போகிறீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலைக்கு நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோமே உங்களுக்கு நோட்டீஸ் வரும். கண்டிப்பாக வழக்கம் போல இந்த எபிசோட் பிரமாதமாக இருக்கும். முடிஞ்ச யாரும் மிஸ் பண்ணாமல் பொறுமையாக பாருங்க. ஃபைட் சீன்லாம் காத்துட்ருக்கு. முடிஞ்சளவுக்கு பொறுமையாக பாருங்க. அப்போ தான் கதையை புரியும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5 எபிசோட் போடுவோம். அந்த எபிசோட பக்கத்துங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அந்த பிள்ளைகளை போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ இந்த கதையை புரியும். சரி வாங்க நம்ம கதை கொடுக்கலாமா? ஹீரோவை பார்த்தா இன்றைக்கான ட்ரைனிங்கை கொடுத்துட்டனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ உங்ககிட்ட நன்றி சொல்லிக்கிறாங்க. அப்போ பார்த்தா சிட்ரஸும் அதெல்லாம் வேலை செய்யும். மாஸ்டர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னது சம்திங் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு இன்னும் தெரியல. அதுக்கப்புறம் முழு விவரத்தி சொன்ன பிறகு தனியாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை டவுட்லேயே கேட்குறான். என்னது அந்த டொன் லேட்டு நாள் அந்த நம்ம பிடிச்சின்னு போனவன் இறந்துட்டானா? வெஸ்கார்டில் இருந்தவன் எப்படி திடீர்னு வெடிச்சு செதறனா சொல்கிறேன். ஆமாம் மாஸ்டர், திடீர்னு கேரேஜுக்குள்ளே இருந்தவன் வெடிச்சு செதறணும். அவன் வெடிச்சு செதறன அடுத்த நிமிஷமே அவனுடைய சாம்பலுக்கு நடுவில் மேஜிக்கல் சாசரியோடைய ஒரு பார்ட்ஸ் இருந்ததை பார்த்தேன். அதுதான் இந்த இன்வெஸ்டிகேஷனில் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷனில் நம்ம மேஜிக் கிராப்ஸ் கூட இருந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஏன்னா இது மேஜிக் விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கல. சரிதான், அவனுடைய பாடி எதுவுமே கலெக்ட் பண்ண முடியலன்னு உண்மையை சொல்லப்போனா அவன் பாடி சின்ன சின்ன துகளா மாறிடுச்சு. நம்ம திரும்பலாம் அதை எடுத்து கலெக்ட் பண்ண முடியாது. என்ன இது, இதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி அவன் வெடிச்சு சாதாரண கை கால் பீஸ் பீஸாக தானே போகும். அப்படி இருக்கும்போது சாம்பலாவே போயிருக்கானா? சம்திங் என்னமோ சரியில்லை. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். மேஜிக்கல் சாசரிஸ் எல்லாத்தையுமே அவன் கையாண்டிருக்கான் கூட இருந்து. அதனால தான் மேஜிக்கல் பவர் வச்சு எல்லாருக்கும் வித்து காமிச்சிட்டு இருந்திருக்கான். அது வந்து லாஷியா கண்டுபிடிச்சதுனால கண்டுபிடிச்சிட்டாங்க. லாஷியா அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யாரோ இருந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணி வேலை வாங்க வச்சிருக்காங்க. யாரா இருக்கும் அது அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து ஷாக்காக. அதுக்கப்புறம் ஹீரோவோடைய ஸ்வாட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. மாஸ்டர் இதை ப்ளீஸ் ஏற்றுக்கோங்க, உங்களுக்காகவே ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அடேங்கப்பா, இந்த அளவுக்கு ஷார்ப்பா? அப்படியேப்பட்ட மான்ஸ்டரோடைய உடம்புலேருந்து ஏற்றணும் அந்த மெட்டீரியலால் செய்யப்பட்டது. பின்ன ஷார்ப்பா இல்லாமல் என்ன இருக்கும்? என்ன நீங்கள் நினைச்ச மாதிரி இருக்க இந்த ஸ்வாடு? குருணியும் உண்மையிலேயே இது சூப்பராக இருக்குது. இந்த ஸ்வாடு மாஸ்டர் உங்களுக்கு பயங்கரமாக ஃபிட் ஆகும், உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகுது. ஆமாம், இதை போயிட்டு திரும்பி ட்ரைனிங் பண்ணி நான் செக் பண்ணி பார்க்கணும். கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு அவன் உன்ன பக்கம் அவ கூட போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் திரும்பி ட்ரைனிங் போட்டுக்கு வரலான்னு பார்க்கும்போது அதில் பார்த்து லாஸியாக இருக்கான். பிரைல், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசியாகணும். என் கூட வரியா? எங்கே கூப்பிட தெரியலையே. சரி குரணே, நீ இதை எடுத்து என்ன மன்னிச்சிட்டு நான் போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் ஹீரோவா அவளுடைய வீட்டுக்கு போக, இதுதான் என்னுடைய வீடு. என்னது இது இவ்வளோ பெருசாக இருக்கு? என்ன திடீர்னு கூப்பிட்டுருக்கேன்? மேவிக்கு எதுனா ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே அவள் கரண்ட்ல நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான். நான் கொடுக்குற அந்த மேஜிக்கல் இன்ஸ்டியூட்டில் அவள் இப்போ ரொம்பவும் உற்சாகமாயிட்டு சேரத்துக்கு விருப்பப்பட்டிருக்கான். அதுக்கப்புறம் எல்லாரும் டீ சாப்பிட்டு உட்காந்துருக்கும் போது ஹீரோவும் ஆமா இந்த ஆள் யாருன்ற மாதிரி பார்க்குறான். இவரை நான் அறிமுகப்படுத்துறேன். இவர் தான் இப்ரியோ ஹவுல்மேன், பிரீஸ்ட் ஆஃப் தி சர்ச் ஷிப்பினேவை சேர்ந்தவர். சர்ச் ஷிப்பினேவா? ஷிப்பினே டிராட்வானியா அந்த ரீஜியன்ல இருக்கிற சர்ச்சை சேர்ந்த பிரீஸ்ட் தான் இவர் ஒருத்தர். ஹீரோ யோசிக்கிறான், அந்த சர்ச்சை சேர்ந்தவர் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு? இப்போ உங்களை பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷம் பிரைல். பிரைல், எனக்கு நல்லாவே தெரியும் அந்த டியூன் லைட் வந்து மேஜிக்கல் சாசரிஸோடைய ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் தி விஷயத்தினால தான் இறந்து போயிருக்கின்றது. அது எல்லாமே ஷெப்பனே டானியாவோடைய பொருட்கள் தான். அந்த இடத்துல உருவாக்கப்படுது, அவன் பயன்படுத்தியிருக்கான். இந்த நியூஸ் எனக்கும் வந்தது, ஆனா இதுதான் இப்போ புதுசா இருக்கு. ஆமா சார், அது கொடுத்தது எல்லாமே எங்களுடைய பிஷப்பா இருக்கிற ரிவென்ஸ் சல்லர்லியான். அவர் நிறைய டெட் பாடிஸை இவன் மூலியமா கலெக்ட் பண்ணிருக்காரு. எதுக்கு? நம்ம நினைச்சிருப்போம் கண்டிப்பா ட்வின் லைட் மட்டும் தான் இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டிருக்கின்றது. அவன் ஒரு புரோக்கர் மாதிரி தான் இந்த இடத்துல பாடிஸ் எல்லாமே விற்கிற ஒரு ஆளு அவங்க கிட்ட. பட் ஆனா அந்த பிஷப் வந்து இவனுக்கு மேஜிக்கல் சாசரி கொடுக்கறது மூலியமா அது ஒரு வகையான ரிமோட் கண்ட்ரோல் மேஜிக்கல் சாசரியா தான் பயன்படுத்திருக்கான். தன்னை பத்தின இன்ஃபர்மேஷன் யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிருக்கான். அவனை கண்ட்ரோல் பண்ணி அழிச்சிருக்கான். அப்படியா? அந்த பிஷப் எதுக்காக டெட் பாடிஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிருக்கான்? ஷெப்பனேல மிகப்பெரிய மிராக்கல் பண்ண போறான் அந்த சர்ச்சில். இது கேட்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் பிராயில். அந்த மிராக்கல் சொல்ல போறது என்னன்னா, அது ஒண்ணு இல்ல, கடவுளோட சாட்சியா அவன் இந்த உலகத்தை ஏமாத்துறதுக்காக ஒரு விஷயத்த பண்ண போறான். அதுதான் ரெசரக்ஷன் ஆஃப் தி டெத். ஹீரோ எவ்வளவு பாக்குறான், இவன் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த உலகத்துல கிடையவே கிடையாதுன்னு சொல்லிருப்பாளே. நீங்க நம்பினாலும் நம்பாம இருந்தாலும் கண்டிப்பா அந்த விஷயம் உண்மைதான். ஆனா பட் செத்தவங்க அவங்களுடைய கான்சியஸ்னஸோட திரும்ப வர மாட்டாங்க. அதுல பழங்காலத்துல அதை சொல்லப்பட்டிருக்கு, இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கும்ன்றது. பட் இருந்தாலும் அப்படியாப்பட்ட ஒரு ஆர்மி அவன் கிரியேட் பண்ணு பார்த்திருக்கான். ஏதோ கடவுளுக்கு சேவை செய்யற பேர்ல இந்த மாதிரியான வேலையை பார்த்துட்டு இருக்கிறவர். இது அவருடைய ரிசர்ச்ல ஒண்ணுதான். அப்படியா? அந்த வேலையை எல்லாமே கணக்கு முடிச்சுட்டு அவரு இல்ல, அது ரொம்ப கஷ்டமான வேலை. லாக்ஸியம் அந்த ஷெப்பனே சர்ச் வந்து இப்போ நார்த்தன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு ஆர்டர் வந்துருச்சு அந்த இடத்துல இருக்க எல்லாரையும் கைது பண்ண சொல்லி. நம்மளால முடிஞ்சலுக்கு எதனா ஒன்று பண்ணி ஆகணும், இல்லைன்னா நிலைமை மோசமாயிடும். அதனால இந்த இடத்துல உங்களுடைய உதவியை நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கோம். நீங்க ஒரு நல்ல ஸ்வாட்ஸ்மேன்ன்றதை உங்க மூலியமா தெரிஞ்சுக்கணும். அதனால பிரைல், நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுவீங்களா அவரை கேப்சர் பண்றதுக்கு? இல்ல நான் மட்டும் விட்டுருவீங்க பாரு. மேஜிக் கிராப்ஸ் உடைய முறையில நாங்க இப்போ ஆர்டர் கொடுக்குறோம். அந்த சர்ச் ஆஃப் தி ஷிப்பினேல உள்ள நடக்கிற எல்லா விதமான தப்புகளையும் நம்ம கையங்கலமா பிடிக்கணும். இப்படியே விட்டுனா அது மிகப்பெரிய இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய விபத்தை உள்ளாக்கிடும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சாட்சியாகவும் எந்த விதத்திலையும் உங்களுக்கு ஆதரவாகவும் நான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு அந்த ஃபாதர் சொல்ல. நான் அதெல்லாம் கேட்கவே இல்லையா? ஆலிஷா கிட்ட இருந்து ஆர்டர் வந்துருச்சு, அவகிட்ட முழு விவரத்தை நான் பேசிட்டேன். அதனால இப்ப நீ சொல்றது மட்டும் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட லாக்ஸியாவும் கேட்க. ஹீரோவும் கண்டிப்பா மேவியோட சிஸ்டரோடைய பாடியை அந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நான் கண்டுபிடிச்சு ஆகணும். இவனுக்கு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு அவள்னா ரொம்ப பிடிக்கும் போல, அதனால அவளுக்காக வாச்சு நான் இதை போய் பண்ணியாகணும் அப்படின்னு ஹீரோ கிட்ட அழுதுக்கு நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையுமே அவன் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ போகணும்னு ஆசைப்படுறான். ஹீரோவும் நான் வரேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண. நீ இந்த விஷயத்துல வந்து உதவி பண்றதுனால உனக்கு நான் கூடிய சீக்கிரமே அந்த இப்ரூயும் அப்புறம் என்னுடைய சார்பாகவும் உனக்கு ரிவார்டு தரும். நீ சொல்றதுல ரொம்ப டூ மச்சா இருக்கு. ரிவார்டு எதுக்கு? என்னால முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் மட்டும் பண்றேன் அப்படின்னு ஹீரோ கதவை தந்து வெளியே போலன்னு பார்க்க அந்த இடத்துல பார்த்தா மீவியும் உள்ள வரா. திரும்ப வந்துட்டியா? நான் வந்துட்டேன். எதுக்காக இந்த வயசான இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கான்? சின்னதாக பேசலாம் தான், ஏன் என் முகத்தை பார்த்து கூட பேச மாட்டேன்? அவளுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. சரி, நீ இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா நீ நல்லா தான் இருக்குன்றது தெரியுது. நல்லபடியா அவளை பார்த்துக்கோ லாக்ஸி. ஏன் இப்படி
எப்படி சொல்றேன், நான் இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படலையே. எனக்கு அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டருடைய பாடியை வச்சு நான் போய் பார்ப்பேன். எதுக்காக எனக்கு உதவி பண்ணுங்க, நான் மேஜிக் கத்துன்னு ஆசைப்படவே இல்லையே, எதுக்காக என்ன இப்படி பாத்துக்கிறீங்க அப்படின்னு நான் அழுதுக்குனே கேட்க ஹீரோவும் இவ ரொம்பவும் மனதளவுல கன்ஃபியூஷனா இருக்கான். எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் மாத்தணும். எங்க பாரு மேவி, நீ இன்னும் சின்ன பொண்ணு தான், அதனாலதான் உன்னை நல்லபடியா நாங்க பாத்துக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால தேவையில்லாம யோசிக்காதுன்னா அது உண்மை இல்ல, அதுதான் உண்மை. உனக்கு ஏன் புரிய மாட்டேது, கவலைப்படாத. நீ பெரியவனான பிறகு எல்லாமே உனக்கு ஃப்ரீ ஆயிடும். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல. எக்ஸாக்டா அது உனக்கு தேவைதான். இது எல்லாமே நீ எனக்காக தான் பண்றியா? ஆமா, உன்னுடைய ஃபியூச்சருக்காக தான். உனக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கணும் போது தயவு செஞ்சு உன்னுடைய லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காத. இந்த இடத்துல இருக்கிற வாய்ப்பை நல்ல பெட்டரா வாழப்பாரு. உனக்கு எல்லா விதமான சுதந்திரம் இந்த இடத்துல இருக்கு. உனக்கு எப்பனா போர் அடிக்குதுன்னு தோணுச்சுன்னா என் இடத்துக்கு வா, நான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்து ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணினேன் அப்படின்னு தலையில் தடை கொடுப்பான். பட் ஆனால் கையை உதறி தள்ளிடுவான். என்ன ஃபன்னா வச்சுக்கணும்னு எப்பவுமே ஆசைப்படுது. சரி நல்லபடியா பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன், ரிலாக்ஸியா. ஓகே மேபி பாயின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் கிளம்ப. அதுக்கப்புறம் இந்த சர்ச்சை காமிக்க அந்த பிரீஸ்ட் வெளியே வர எல்லாம் தயாராகிடுச்சான்னு கேட்கறான். சார் எல்லாமே தயார் நிலையில தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் டெட் பாடிஸ் நிறைய வந்துட்டு இருக்கு அந்த இடத்துல. இந்த ஆளும் பார்த்து விழுத்த நம்ம சரிக்கை இன்னொரு பக்கம் ஹீரோவும் பார்த்தா அந்த இடத்துக்கு போயிருக்கான். இவனுக்கு பண்ற தப்பு வேலை எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சு தடுத்து நிறுத்துவேன். அதுக்கப்புறம் அந்த இருந்து போக்க அங்க பார்த்தா இன்னொரு கார்டும் வந்திருக்கான். டேய் நீ தானே அந்த டென் லைட்டை தோக்கடிச்சது, கண்டிப்பா நீ இந்த இடத்துக்கு வருவான்றது எனக்கு நல்லாவே தெரியும். வசமா வந்து மாட்டிக்கினேன். நான் தான் இந்த சர்ச் ஆஃப் ஷெபினேவோடைய பிஷப்போடைய முக்கியமான ஒரு நைட். சரி இருக்கட்டும், அதுக்கு இப்போ நீங்க என்ன தப்பான வேலையில இந்த இடத்துல பார்த்துருக்கீங்க போல. நீ என்ன இன்டென்ஷன்ல இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ நினைக்கிற எந்த ஒரு விஷயமும் நடக்குது, இந்த இடத்துல நடக்க போற மிராக்கள் எல்லாமே நடந்து தீரும். பர்மிஷன் இல்லாம இந்த இடத்துக்கு வந்திருக்கிற இவனை கொண்டு போட்டுருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனை ஆர்டர் கொடுத்துட்டு போக்க அந்த இடத்துல பார்த்து இன்னும் நிறைய நைட்ஸ் வரானுங்க. ஸ்வாட் எடுத்து ஹீரோ கிட்ட அட்டாக் பண்ண தயாரா இருக்கு. ஹீரோ பதிலுக்கு அட்டாக் பண்ண தயாரா இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா காடோடைய பவர்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அவனுங்களை ஆக்டிவேட் பண்ண தன்னுடைய பாடியில் இருக்கிற பவர்ஸ் ஆக்டிவேட் பண்ணி என்னமோ பூஸ்ட் அப் பண்ணிக்கிறானுங்க சக்திகளை. என்னடா பண்றீங்க மாதிரி ஹீரோ பார்த்துட்டு ஷாக்காவான். நார்மலா ஃபைட் பண்ண வர ஹியூமன்ஸ் மாதிரி இல்லாம இப்போ கொஞ்சம் அவனுடைய பவர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கனால ஹீரோவால லைட்டா கூட சமாளிக்க முடியல. பட் இருந்தாலுமே அவனுக்கு கிட்ட தப்பிச்சு ஒவ்வொருத்தனையும் இப்போ போட்டுதெல்லாம் ஆரம்பிக்கிறான் ஹீரோவும். அதுக்கப்புறம் இன்னமும் கூட்டமா வந்து ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பானுங்க. டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல மேஜிக் பவர் ஒன்று வந்து எல்லாரும் அட்டாக் பண்ண எல்லாம் பின்னாடி போயிடுவாங்க. அந்த இடத்துல பார்த்தா விஜிலேயே வந்திருக்கான். விஜில நீங்க என்ன பண்ற மாஸ்டர், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு உதவி பண்ண தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். குருணியும் வந்திருக்கான். டே நீ கூட என்ன பண்ற, கவலைப்படாதீங்க, இந்த சைடு நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது நீங்க பண்ற வேலையை நாங்க பார்த்தோம், அதனால தான் உங்களுக்கு உதவி பண்ண வந்தோம். அப்படியா சரி. குருணி இன்னொரு பக்கம் ஃபைட் பண்ணிட்டு இருக்க விஜிலேயே தன்னுடைய மேஜிக் பவர் பயன்படுத்தி எல்லாரும் பயமுத்துறான். ஒரு இடத்துல இவங்க பண்ண நிறைய பேர் போடுதல் இருக்க. ஹீரோ ஒருத்தனை வந்து அட்டாக் பண்ணுவான், தன்னுடைய ஸ்வாட் அப்படியே தட்டி விட்டுருவான். அதுக்கப்புறம் அவனுடைய ஸ்வாட் விலக அடுத்த நிமிஷமே திடீர்னு பார்த்தான் அவனுடைய பாடியில ஏதோ ஒரு விஷயம் மாற்றம் நடந்து அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுவான். அதோட மயக்கம் அடைஞ்சிருவான். என்னாச்சு அவனுக்கு? அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஃபைட் பண்ற ஆளுங்க அதே மாதிரியான பவர் வந்து தீந்து போயிட்டு ஸ்டக் ஆகி நிற்கிற மாதிரி அதோட மயங்கிறானுங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக அவங்களே அடிச்சு போட்டுறானுங்க. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல. சரிங்க மாஸ்டர், இது எல்லாத்தையுமே நாங்கள் சமாளிச்சுக்கிறோம், நீங்க இந்த விட்டு போங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க போன பிறகு ஹீரோ இப்போ உள்ள வந்துட்டு இந்த பிஷப்பை போட்டுதலான்னு பார்க்க இவனை முடிச்சிடு அப்படின்னு அந்த நைட்டுக்கு ஆர்டர் கொடுத்த அடுத்த நிமிஷமே அவனும் ஃபைட் பண்ண போறான். கவலைப்படாத, காடு ஒன்னு பெஸ்ட் பண்ணுவாரு, உன்னுடைய பிசிக்கல் பவர் எல்லாத்தையுமே அதிகப்படுத்துவாரு. இந்த பையன் ஷெபினோவோடைய மிராக்கல் இந்த இடத்துல பார்க்காம போக போறான். இவனை கொண்டுட்டுனா எல்லாரும் ஏன் இந்த இடத்துல நான் சொல்ற வேலையை பண்ணுங்க, இப்போ மிராக்கல் நடக்க போதுன்னு சொல்லிட்டு அவன் ஆர்டர் கொடுத்த அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல டெட் பாடியா இருக்கிற பாக்ஸஸ்ல இருந்து ஒவ்வொரு பாடியும் ஏஞ்சி இப்போ ஜாம்பி மாதிரி நடத்துக்குதுங்க. இதுதான் இவன் ரெசராக்ஷன் சொல்லியிருக்கான். ஆனா யாருமே அவனுடைய சுயநலவில பார்த்தா நம்ம மீவியோடைய பாடி அந்த இடத்துல ஏஞ்சிக்குது. ஹீரோ அதை பார்த்துட்டு ஷாக்கா வரான். இல்ல இது நீயா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இருக்க இந்த சாமியை இடையில அவனை மாட்டு விட்டுட்டு போயிடுறானுங்க அந்த ரெண்டு பேரும். ஹீரோவும் அவங்கள வேற வழி இல்லாம அழிக்க ஆரம்பிக்கிறான். நான் அவனுக்கு ரெண்டு பேரும் அழிக்கலன்னா இதுக்கப்புறம் மோசமான விலைகள் பின்னாடி திரும்பி ஏற்படும் சொல்லிட்டு மனசு கேட்காதனால தான் ஒருத்தரையும் அழிக்கிறான். பட் இருந்தாலுமே விட்டு கொடுக்காம அவங்களும் போராட்டம் அந்த சாம்பியோட தலையை ஒவ்வொன்றையும் விட்டு அடுத்த நிமிஷம் அந்த சாம்பலாதுங்க. இது புரிஞ்சுக்கிற ஹீரோ நிறைய பேர் திரும்ப வர அவங்களுடைய தலையை வெட்டான். அது மட்டும் இல்லாம மீவியோடைய சிஸ்டரும் இருக்கிறது பார்த்துட்டு அப்படியே கட்டி அணைச்சிக்கிறான். என்ன மன்னிச்சிட்டு அப்படின்னு அவளுடைய தலையும் ஹீரோ சோகமாயிட்டு அப்படியே கட் பண்ண அதோட அவ்வளவு எரிஞ்சு அதயத்துல மறைஞ்சு போறான். ஹீரோ அவளுடைய லிங்க் இருக்கிறத பார்த்துட்டு ஃபீல் பண்றான். சும்மா விட மாட்டேன் அவங்கள. அதுக்கப்புறம் அந்த நைட்டும் தன்னுடைய பிசிக்கல் பவர் எல்லாத்தையும் பூஸ்ட் பண்ணி அதை ஃபைட் பண்ண ரெடியா இருக்கலாம் ஹீரோ கூட. இவனுக்கு இடையில சண்டை இன்னமும் பிரமாதமா இருக்கும். ஹீரோ பயங்கரமா சோர்ந்து போவான். என்னடா இப்போ அவனுடைய பிசிக்கல் பவர் எல்லாமே ரொம்ப ஆபாரமா இருக்கு. ஹீரோவோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஹீரோ தூத்து போயிட்டு இருக்கான். உடம்புல நிறைய வெட்டுகளும் ஏற்பட்டு இருக்கு. இங்க நடக்க இருக்கிற மிராக்களை தடுக்க நினைக்கிற எவனா இருந்தாலும் அவனை அழிக்காம விட மாட்டோம். ஒன்ன மாதிரி ஆணுங்க இந்த இடத்துக்கு திரும்ப வரக்கூடாது அப்படின்னு ஹீரோவோட பாடியில் நிறைய வெட்டுக்கள் போட ஹீரோவும் இன்னைக்கு நம்ம கதையை முடிக்காம விட மாட்டோம்னு சொல்லிட்டு அவனும் பதில் அட்டாக் அவன் பண்ணும் போதே அதுல இருந்து அடி வாங்கி திரும்பி ஒரே ஒரு அட்டாக் வயிற்றுல கொடுப்பான். அதில் அவனுக்கு பயங்கர ரத்தம் வரும். இருந்தாலுமே விட்டு கொடுக்காம திரும்பி சிலம்பு ஹீரோ அட்டாக் பண்ண வருவான். உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இந்த இடத்துல இந்த உயிரோட உன்னை போக விட மாட்டான் அப்படின்னு அவன் தண்ணியை புஷ் பண்ணி இன்னும் அட்டாக் பண்ண அவனுடைய பவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவன் உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் பண்ண ஆரம்பிக்குது. இதனால அவனுடைய கவசத்துக்குள்ள இருந்து நிறைய பிளட் லீக் ஆயிட்டு இருக்கு. என்ன ஆதி இவனுக்கு? இருந்தாலுமே அவன் வந்து நம்ம ஹீரோ வழிகணுன்ற வெறியோட இருக்கான். அவன் கண்ணுல இருந்து ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. அப்போ கூட அவன் அதெல்லாம் கண்டுக்காம இன்னும் முன்னோக்கி வந்து ஹீரோ வழிகணும்னு பார்க்க ஆனா ஒரு செகண்ட்ல அவனுடைய பவர் மொத்தமா தீர்ந்ததுனால அதோட அந்த இடத்துல அவன் அப்படியே வாங்கிறான். இது ஏன் இப்படி நடந்தது எனக்கு தெரியல அப்படின்னு ஹீரோவும் ஃபீல் பண்ண. அதுக்கப்புறம் வெளியே வந்தா மாஸ்டர் குக்குரி ஃபீஸிலே என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அப்புறம் பார்த்தா அந்த ஓவரா இந்த பிஷப்பை பிடிச்சிட்டானுங்க. உங்களுக்கு எதுவும் ஆகலையா? நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க நல்லா தானே இருக்கீங்க? அந்த பிரீஸ்டும் எங்களை தோக்கடிச்சிருக்கலாம். பட் ஆனால் அந்த மிராக்கல் உண்மைதான். சாக்ரிஃபைஸ் இல்லாம கடவுளுக்கு சேவை செய்ய முடியுமா? எதுக்காக நீ இந்த மாதிரியான வேலை பார்த்தேன்? இந்த நிறைய விஷயத்த மாத்ததுக்காக தான். இந்த வேர்ல்டுல கடவுளுடைய சக்தி எந்த அளவுக்கு பெருசுன்றத எல்லா மனிதர்களுக்கும் காமிக்கிறதுக்காக தான் இப்படி ஒன்று பண்ண. அதுக்காக பல ரத்தங்கள் பல சண்டைகள் வரதானே செய்யும். அதுக்காக இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக என்னுடைய ஃபாலோவர்ஸோடைய பவர்ஸையை நான் எடுத்துக்கினேன் அப்படின்னு அவன் வினோதமா சொல்ல. அதுக்கப்புறம் மறுநாளே பார்த்தா நம்ம ஹீரோவை வந்து ரிப்போர்ட் பண்றோம் எல்லா வேலையும் சிறப்பாக முடிஞ்சிருச்சுன்னு. ஆனா இருந்தாலுமே ஹீரோ சோகமா இருக்க. எதுக்காக சோகமா இருக்கேன்? அது என்னன்னா மீவிக்கு எந்த ஒரு வகையிலும் என்னால் ஹெல்ப் பண்ண முடியல. சரி ஓகே, நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி உனக்கு ஒரு ரிவார்டு தரணும்ல, வா என் கூட. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வெயிட்டு கூட்டணும் பார்க்க. யாரு இந்த வீடு?
இது உன்னுடைய ரிவார்டு. இதுக்கப்புறம் நீ இதே இடத்துல வாழலாம் உன்னோட வயசான காலம் வரைக்கும். உனக்காக இது நான் இந்த இடத்துல ரெடி பண்ணி கொடுத்துருக்க ஒரு வீடு. எனக்காகவா? ரொம்ப சீப்பான வீடு தான். இதுக்கெல்லாம் ஏன் டென்ஷன் ஆகிற? போ உள்ள போய் பாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ள போக பார்த்தா மீவி வேலை செஞ்சுட்டு இருக்கான். இவங்க என்ன பண்றான்? என்ன நான் இந்த இடத்துல அழுக்கா இருக்கு அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன், அது கூட உனக்கு பிடிக்கலையன்ற மாதிரி அவனும் கேட்க. இது எல்லாமே மீவியோட டிசிஷன் தான். அவளே தான் இந்த இடத்துல வந்து உன் கூட இருக்கான்னு சொல்லியிருக்கான். அப்ப இவருடைய ஸ்கூலுக்கு போகிறது விஷயம் இவகிட்ட நிறைய விஷயம் நான் பேசிட்டேன். அதனால இதே இடத்துல வந்து மேஜிக்கும் கத்துக்க போறான். நல்ல விஷயம். இதே இடத்துல வாழ போற உனக்கு பரவாயில்லையா? இந்த இடமா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு உன்னை தவிர இவருக்கு ஒரு நல்ல பேரண்ட்ஸா கவனிச்சுக்கிற விதத்துல யாருமே நான் பார்க்கல இந்த இடத்துல. அதனால நீ ஒரு நல்ல பேரண்டா இவளுக்கு இருப்ப. நீ ஒரு நல்ல கார்டியன்டா. நான் ஒரு நல்ல கார்டியனா? ஆமா, இவ்வளவு நல்லபடியா பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இவ கூட தான் நீ வாழ போற. என் கூடியும் உன் கூடியும் நல்ல பயிற்சி பண்ணுவா எல்லா விதத்திலையும். ஆனா திடீர்னு எதுக்கு இப்படி ஒரு முடிவு? மீவியோடைய ஃபேஸ்பேக்ல நான் கேட்டேன். அதுல தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தனால இவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையணுன்றது எனக்கு ஒரு ஆசை. அதுக்கான ஒரு நம்பிக்கை தர வகையில தான் நான் இந்த இடத்துக்கு இவளை கூட்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்கேன். அவ நல்ல பெரியவள ஆகிற வரைக்கும் இதே இடத்துல வளரட்டும். அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல அவ கேட்டுட்டு இது என்னுடைய ரூம்னு சொல்லிட்டு உள்ள போக ஹீரோ இதை கேட்டுட்டு அப்படியே ஸ்மைல் பண்றான். அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருந்தாலே கப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலைக்கு நாள் வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா வழக்கம்போல அடுத்த எபிசோட் எல்லாமே சூப்பராக இருக்கும். முடிஞ்சது மிஸ் பண்ணாம பொறுமையாக போறேங்க. சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுமா.